Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அந்த ஏரியா பார்த்துட்டு வரோம். ஸோ அதனுடைய கண்டென்ட் இன்றைக்கி பார்க்கலாம். நமக்கு நீட்டில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியுடைய ஃபர்ஸ்ட் யூனிட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதில் ஆல்ரெடி நம்ம இந்த அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ் அதனுடைய ஏரியா பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் ஆர் அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அல்லது யூனிஃபைடு மாஸ்ன்னு சொல்லக்கூடிய U ஈக்குவல் டு 1/12 இன்டூ வெயிட் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். இட் இஸ் கால்ட் த 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் யூனிஃபைடு மாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இட் இஸ் கால்ட் அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் வெயிட் அண்ட் அட்டாமிக் மாஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். சரிங்களா? இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சம் ஆட்டத்தினுடைய அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ் அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 by 1 பார்க்கலாம். அட்டாமிக் weight or atomic mass of some elements. First of all, already பார்த்தோம் hydrogen 1 AMU, second one helium 4 AMU, third one lithium 7 AMU atomic mass unit, and beryllium 9 AMU, fifth one boron 11 AMU, sixth one போரானுக்கு அப்புறம் நமக்கு கார்பன் 12 AMU, next one nitrogen 14 AMU atomic mass unit, and 8 oxygen 16 AMU, next one fluorine 19 AMU, and neon 20 AMU. neon 20 AMU. Next one 11 sodium நமக்கு ஆல்ரெடி தெரியும் 23 AMU. next one magnesium 24 AMU. next one 13 aluminum 27 AMU 27 AMU, and 14 silicon 29 AMU. இதில் ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக நமக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மூலிமா நமக்கு ஐடென்டிஃபை பண்ண வேல்யூ. சரிங்களா? இதெல்லாமே மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற ஒரு மெஷின் மூலிமா நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ண அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ். சிலிக்கான் 29 AMU, அண்டு பாஸ்பரஸ் 31 AMU. next one sulfur 32 AMU, and 17 chlorine 35.5 AMU. next one argon 40 AMU, and potassium 39 AMU. last one calcium 40 AMU. calcium 40 AMU. இதெல்லாமே சம் அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். இது நமக்கு அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண இந்த வேல்யூ. இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1ல் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரீஸில் நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? இதில் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நெக்ஸ்ட் டாபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் atomic mass unit and gram. relationship between atomic mass unit and gram. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான another topic. ஸோ இது 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி தெரியும் 1 AMU 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அல்லது யூனிஃபைடு மாஸ் அப்படிங்கிறது 1/12 இன்டு வெயிட் ஆஃப் 1 கார்பன் 12 atoms. it is called the 1 AMU அல்லது 1 unified mass or atomic mass or standard reference எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு 1 AMU ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த வெயிட் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். சரிங்களா? இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி த மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மூலிமா இந்த வெயிட் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டத்தினுடைய கிராம் அக்கார்டிங் இதனுடைய கிராம் எவ்வளோ கிராம் அப்படிங்கிறது மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மூலிமா மாஸ்
ஸ்பெக்ட்ரோமீட்டர் அது மூலிமா கால்குலேட் பண்ண வேல்யூ தான் இந்த நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த 1 AMU அப்படிங்கிறது 1/12. இந்த வெயிட் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டத்தினுடைய கிராம் எவ்வளோ கிராம் அப்படிங்கிறது பேஸ்டு ஆன் த மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அந்த மெஷின் மூலிமா ஐடென்டிஃபை பண்ண வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.99 into 10⁻⁻23 கிராம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் கால்குலேட்டட் பை த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற ஒரு மெஷின் மூலிமா நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ இதிலிருந்து 1 AMU 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1/12 நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1/12. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ 1.99. இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு என்ன பண்ணலான்னா டிவைடட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால 19.9 எழுதிக்கலாம். 19.9. ஸோ ஒரு வேல்யூ என்ன இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நம்ம 10ஆல் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் டெசிமலில். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 10⁻⁻24 கிராம்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து 19.9 டிவைடட் பை 12 இது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1 AMU ஈக்குவல் டு 1.66 into 10⁻⁻24 கிராம்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ திஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 1 AMU ஈக்குவல் டு 1 AMU ஈக்குவல் டு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 AMU அப்படிங்கிறது 1.66 into 10⁻⁻24 கிராமுக்கு ஈக்குவல். ஸோ 1 AMUவை கால்குலேட் பண்ணும்போது இந்த கிராமில் சரிங்களா வெயிட் ஆஃப் 1 கார்பன் ஆட்டத்தினுடைய கிராம், அதாவது 1 AM உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கிராமுக்கு ஈக்குவல். பட் கிராமுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறதுல அதனுடைய 1 AM உடைய வேல்யூ கிராமில் ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் 0.00024 வரைக்கும் போடணும். 1 AMU அதனுடைய கிராமில் வேல்யூஸ் வெரி 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 லோ. ஏன்னா 1.66 into 10⁻⁻24 அப்படிங்கிறது 10⁻⁻24 அப்படிங்கிறது 0.0024 போடணும். ஸோ 1 AM அப்படிங்கிறது அதனுடைய கிராமில் அதனுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த வேல்யூ முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 AMU அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1.66 into 10⁻⁻24 கிராமுக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் அண்டு கிராம். ஸோ 1 AMU ஈக்குவல் டு 1.66 into 10⁻⁻24 கிராம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதிலிருந்து 1 மோல் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், டிட்டர்மின் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த கிராமை வந்து அதனுடைய மோலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத 1 by பார்க்கலாம். சரி, இதில் ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆஃப் ஆக்சிஜன். 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆக்சிஜன் இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்க்கும்போது 1 atom ஆஃப் ஆக்சிஜன். 1 atom ஆஃப் ஆக்சிஜன். ஏன்னா 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 AMU ஈக்குவல் டு 1.66 into 10⁻⁻24 கிராம். அப்போ 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 1 atom. சரிங்களா? அதனுடைய வேல்யூ. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது அதனுடைய கிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1.66 into 10⁻⁻24 கிராம் ஆக்சிஜன். கிராம் ஆக்சிஜன். ஸோ இதுக்கு எதுக்கு ஈக்குவல், திருப்பி எப்பயும் போல் 1 atom ஆஃப் ஆக்சிஜனுக்கு ஈக்குவல். 1 atom ஆஃப் ஆக்சிஜன். சரிங்களா? 1 atom ஆஃப் ஆக்சிஜன். நமக்கு என்ன வேணும், 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு தேவை. ஸோ இதில் என்ன பண்ணலாம், 16 கிராம் ஆக்சிஜன். 16 கிராம் ஆக்சிஜன் எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மாம்பழம் நமக்கு 8 ரூபா அப்படின்னா நமக்கு ஒரு 2 மேங்கோ அதனுடைய வேல்யூ வந்து 8 rupees அப்படின்னா நமக்கு ஒரு 6 மேங்கோவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன பண்ணுவோம், 8 divided by 2 into இந்த 6ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது 1 into 3, ஸோ 24 கிடைக்கும். ஸோ வேல்யூ என்னதுன்னா 24. சரிங்களா? அப்போ 2 மாம்பழம் 8 ரூபான்னா 6 மாம்பழம் எவ்வளோ ஆச்சு, நமக்கு 24 rupees ஆச்சு. அந்த மாதிரி இந்த நியூமரிக்கல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணலன்னா, அதாவது இந்த வேல்யூவை அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அந்த நியூமரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அதுக்கு என்ன பண்ணலாம், இதனுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்னது
இந்த வேல்யூவை முதல்ல டிவைட் பண்ணோம். முதல்ல 16 எங்கே இருக்குது, 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு என்ன வேணும், 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் தான் நமக்கு வேணும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி 16 இந்த வேல்யூவை முதல்ல என்ன பண்ணோம், மல்டிப்ளேஷன் பண்ணோமா, இதனுடைய வேல்யூவை நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த வேல்யூ 1 இங்கே எழுதிக்கலாம், இது டிவைடட் பை இது, சரிங்களா, திஸ் டிவைடட் பை திஸ் இன்ட்டு திஸ், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 டிவைடட் பை திஸ் வேல்யூ 1 டிவைடட் பை 16 இன்ட்டு 1.66 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 24 கிராம், திஸ் டிவைடட் பை திஸ் இன்ட்டு திஸ், சரிங்களா. ஸோ இதனுடைய வேல்யூ என்னது, இன்ட்டு 16, இந்த வேல்யூ 16 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன், சரிங்களா. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம், அதனுடைய வேல்யூ நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ 16க்கு 16 கேன்சல் பண்ணி எந்த மெத்தடில், நியூமெரிக்கல் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து இதனுடைய வேல்யூ நமக்கு 10, இந்த 24 மேலே கொண்டு போனோம்னா 10 பவர் 24 டிவைடட் பை 1.66ன்னு கிடைக்கும், சரிங்களா. ஸோ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இந்த வேல்யூ எதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதில் எப்படி எழுதலாம், 10 இன்ட்டு 10 பவர் 23ன்னு எழுதலாம். இது நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக பிடிச்சி எழுதலாம், டிவைடட் பை, ஏன்னா இங்கே 1.66 அப்படின்னு இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ன கிடைக்கும், நமக்கு இதனுடைய வேல்யூ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 6.023 இன்ட்டு 10 பவர் 23ன்னு கிடைக்கும், சரிங்களா. 6.023 இன்ட்டு 10 பவர் 23ன்னு கிடைக்கும். திஸ் வேல்யூ இஸ் கால்டு த அவோகாட்ரோஸ் நம்பர். This is called NA. NA அப்படிங்கிறது அவோகாட்ரோஸ் நம்பர். NA it is called the Avogadro's number, or it is also called 1 mole. It is also called 1 mole. So இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இந்த 6.023 இன்ட்டு 10 பவர் 23 அப்படிங்கிறது 1 மோல். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அவோகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவல், சரிங்களா. அப்போ இந்த 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அவோகாட்ரோஸ் நம்பருக்கு ஈக்குவல், சரிங்களா. இதில் இன்னொரு நீங்கள் மெத்தட் மூலிமா கூட என்ன பண்ணலாம்னா இதுக்கான ப்ரூஃப் நீங்கள் கொண்டு வரலாம், சரிங்களா. இப்போ இது ஒரு டைப்பான, இது ஆக்சிஜனுக்கு நமக்கு அதுக்கான ப்ரூஃப் பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு நைட்ரஜன் ஆட்டம் எடுத்து கூட நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட்டு, அதனுடைய n நம்பர் ஆஃப் ஆட்டம், அதாவது நைட்ரஜன் நைட்ரஜன் ஆட்டத்தை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது, நீங்கள் அனதர் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் மூலிமா கூட இதை எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 14 AMU நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட், இதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 நைட்ரஜன் ஆட்டம். ஏன்னா 1 AMU அப்படிங்கிறது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், சரிங்களா. 1 ஆட்டம் ஈக்குவல் டு 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆல்ரெடி பார்த்தோம். இதை வந்து என்ன பண்ணலாம், அடுத்து அதனுடைய கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 14 இன்ட்டு AMU is converted to the gram. ஸோ கிராம் கன்வெர்ட் பண்ணும்போது 1.66 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 24 கிராம் நைட்ரஜன். 24 கிராம் நைட்ரஜன் இது எதுக்கு ஈக்குவல், 1 நைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஈக்குவல். 1 நைட்ரஜன் ஆட்டத்துக்கு வந்து ஈக்குவல். இப்போ எனக்கு என்ன வேணும், 14 கிராம் நைட்ரஜன். 14 கிராம் நைட்ரஜன் இதுக்கு அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நியூமெரிக்கல் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். திஸ் டிவைடட் பை திஸ் இன்ட்டு திஸ், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 நைட்ரஜன் ஆட்டம் divided by this 14 into 1.66 into 10 power minus 24 gram nitrogen, this divided by this into this. இதனுடைய வேல்யூ என்னது, 14 gram nitrogen. 14 gram nitrogen இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணலாம், இந்த 14க்கு 14 கேன்சல் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, இந்த 10 power 24 மேலே கொண்டு வரலாம். ஸோ 10 power 24 மேலே கொண்டு வந்தோம்னா மைனஸ் 24 ப்ளஸ் 24 கிடைக்கும். டிவைடட் பை நமக்கு ரிமைனிங் கிடைச்சக்கூடிய வேல்யூ 1.66 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஃபர்தராக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் டிவைடட் பை திஸ் ஆல்ரெடி 10 into 10 power 23 அதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 into 10 power 23 டிவைடட் பை 1.66 இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6.023 into
10 power 23க்கு ஈக்குவல். சரிங்களா? 23 ஆஃப் n நைட்ரஜன் ஆட்டத்துக்கு n ஆட்டம் அது நைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். எதுக்கு ஈக்குவல்? 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஈக்குவல். 1 mole ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறது அவகோட்ரோஸ் Na ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம், Na ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் எல்லாமே ஈக்குவல். ஏன்னா திஸ் வேல்யூ ஈக்குவல் டு த 1 mole, திஸ் வேல்யூ ஈக்குவல் டு த அவகோட்ரோ நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த 1 mole அப்படிங்கிறதுக்கான வேல்யூ தான் இந்த 6.023 × 10 power 23 ஆஃப் n நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ நீங்கள் எதுக்கு எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது தான் இந்த வேல்யூ. ஸோ இதுக்கான ப்ரூஃப் தான் இது. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நமக்கு சம்மில் கேட்பாங்க. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நமக்கு கீ பாயிண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இது. சரிங்களா? அதாவது அட்டாமிக் வெயிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் நம்பர் 1, அட்டாமிக் வெயிட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட்டாமிக் வெயிட் bracketல in AMU, in atomic mass unit, represents atomic weight or atomic mass unit represents weight of one atom, weight of one atom. சரிங்களா? அதாவது atomic weight in AMUல அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா weight of one atom. பட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பட் atomic weight in gram, atomic weights in grams. atomic weight AMUல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா 1 atom அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பட் atomic weight இங்கே என்ன மென்ஷன் பண்ணுற பாருங்க, atomic weight in 1 AMU is represented in 1 atom, but atomic weight in grams, சரிங்களா, in grams represents weight of 1 mole, weight of 1 mole. இது ரொம்ப முக்கியம். கிராமில் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 மோலுக்கு weight of 1 mole, weight of 1 mole. நமக்கு ஏஎம்யூவில் சொல்லும்போது 1 ஆட்டம். சரிங்களா? 1 mole அப்படிங்கிறது தெரியும், 6.023 × 10 power 23 ஆட்டம் அதுக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ 1 அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது கிராமில் சொல்லும் போது இது இப்படி கூட நீங்கள் எழுதலாம். பாயிண்ட் நம்பர் 1, அட்டாமிக் வெயிட் இன் AMU, it represents atomic weight in AMU, it represents 1 atom, similar to the atomic weight in grams, it represents 1 mole, it represents 1 mole. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸில் இதுவும் ஒரு பாயிண்ட்ஸ். சரிங்களா? இப்போ சப்போஸ் நமக்கு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் பற்றி நீங்கள் தெரியும். இப்போ நமக்கு தெரியும் சோடியம், அதனுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் 23 அட்டாமிக் மாஸ் யூனிட். இது எப்படி எழுதலாம்? சோடியத்தினுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 23 அட்டாமிக் மாஸ் யூனிட். இது 1 ஆட்டம் ஆஃப் சோடியம்னு எழுதலாம். சரிங்களா? ஏன்னா 1 அட்டாமிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த 1 ஆட்டம். 1 ஆட்டம் மட்டும் தானது 1 ஆட்டம் ஆஃப் சோடியம், 1 ஆட்டம் ஆஃப் சோடியம் எழுதலாம். ஏன்னா அட்டாமிக் வெயிட் இன் கிராம் அதில் எழுதும்போது வேலைமை எழுதலாம். வெயிட் கிராமில் எழுதும்போது எப்படி எழுதலாம்? 23 கிராம். இப்போ சோடியத்தில் அதனுடைய கிராமில் எழுதும்போது 23 கிராம் இஸ் ரெப்ரசன்டட் இன் 1 mole of sodium atom, 1 mole of sodium atom or 23 கிராம். இது இப்படி எழுதலாம். சரிங்களா? 1 mole அப்படிங்கிறது தெரியும், 6 × 6.023 ப்ளஸ் டேரெக்டாக 6 × 23 ஆட்டம் ஆஃப் சோடியம். சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய ரெப்ரசன்டேஷன். சப்போஸ் சார் நான் ஹீலியத்துக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஹீலியம் அதனுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் 4 அட்டாமிக் மாஸ் யூனிட். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை வந்து நம்ம ஆட்டத்துக்கு ஈக்குவலாக எழுதலாம். ஏன்னா ரெப்ரசன்ட் இன் 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம்.
1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம். இதே வந்து கிராமில் எழுதும்போது 4 கிராம். இந்த 4 கிராம் எப்படி எழுதலாம்? 1 மோல் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். 1 மோல் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். அப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட்டை ஆட்டத்தில் 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம் சொல்லலாம். அப்போ கிராமில் சொல்லும்போது 1 மோல்னு சொல்லணும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். இந்த அட்டாமிக் வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரியும். 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டெஃபினேஷன் வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி இதுக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்துருக்கோம். கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனிதிங் விச் ஹஸ் மாஸ் பட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான டெஃபினேஷன் மட்டும் எழுதுகிறேன். இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் which has mass and occupies space or volume, it is called the matter. இதுதான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கூடியது. அந்த 4 ஆப்ஷனில் இது ஒரு ஆப்ஷன். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? கொஷின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஷின் நேம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் name the particles which make up அல்லது made of matter. சரிங்களா? எந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு மேட்டர் வந்து ஒரு மேட்டரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் அந்த கொஷின். ஆப்ஷன் ஏ நான் மெட்டல்ஸ், ஆப்ஷன் பி மெட்டல்ஸ், ஆப்ஷன் சி மெட்டலாய்ட்ஸ், ஆப்ஷன் சி மெட்டலாய்ட்ஸ், ஆப்ஷன் டி ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸால் உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர். ஸோ கரெக்டான ஆன்சர். இதுவும் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே அதனுடைய டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேட்டகரிக்கான ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நிறைய முக்கியமான கொஷின்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு 1U is equal to, இந்த ஆல்ரெடி தெரியும். 1U அப்படிங்கிறது 1 யூனிஃபைடு மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் 1.66 into 10 power minus 24 கிராம், ஆப்ஷன் பி 1.66 into 10 power minus 27 கிராம், ஆப்ஷன் சி 1 by அவகோட்ரோ நம்பர் ஆஃப் கிராம். சரிங்களா? இன்ட்டு கிராம். அண்ட் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் above. ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். 1 யூனிஃபைடு மாஸ் எதுக்கு ஈக்குவல்? 1.66 into 10 power minus 24 கிராமுக்கு ஈக்குவல். அதை நம்ம கிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஷின்ஸை முதல்ல பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணி இது எய்ம்ஸில், அதாவது டெல்லி எய்ம்ஸ் எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கொஷின். மாஸ் ஆஃப் 1 ஆட்டம். கொஷின்ஸில் மாஸ் ஆஃப் 1 atom of an element, mass of 1 atom of an elements is 8 into 10 power minus 24 gram. The question, this equal to option A 4.8 unified mass, option B 48 unified mass, option C 0.048 U, ஆப்ஷன் டி 0.48 U. இதெல்லாமே இந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கக்கூடியது. நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. சரிங்களா? இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ 8 into 10 power minus 24 கிராம். இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷனில் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான். நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக பார்க்க தேவையில்லை. 1 யூனிஃபைடு மாஸ் ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துருக்கோம். 1.66 into 10 power minus 24 கிராமுக்கு ஈக்குவல். அது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அல்லது 1 யூனிஃபைடு மாஸ் அல்லது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லக்கூடியது.
நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த 1 பாயிண்ட் இதுக்கு தானே ஈக்குவல், அதான் யூனிஃபைடு மாஸ் அல்லது மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஒன் யூனிஃபைடு மாஸ்க்கு ஈக்குவல். ஸோ நமக்கு 1 அதானே 1.66 இன்ட்டு 10⁻⁻24 கிராம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 யூனிஃபைடு மாஸ் அல்லது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஈக்குவல். அவங்க கேட்டுக்கிறது இந்த கிராமுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அதனுடைய கிராமுக்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னா 1.66 இன்ட்டு 10⁻⁻24 கிராம் 1 யூனிஃபைடு மாஸ் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஈக்குவல். ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா 8 இன்ட்டு 10⁻⁻24 கிராம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அதனுடைய மாஸ் என்ன. ஆல்ரெடி பார்த்தோம் திஸ் டிவைடட் பை திஸ் இன்ட்டு திஸ் அதானே பார்த்தோம். ஸோ நமக்கு 1 யூனிஃபைடு மாஸ் டிவைடட் பை திஸ் அதான் நமக்கு நியூமெரிக்கல் மெத்தட் 1.66 இன்ட்டு 10⁻⁻24 கிராம் திஸ் டிவைடட் பை முன்ன சொன்னாங்களே மேங்கோ 2 மேங்கோ 8 ரூபா அப்படின்னா 6 மேங்கோ எவ்வளோ அப்படின்னா திஸ் டிவைடட் பை திஸ் இன்ட்டு திஸ். சரிங்களா. ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது அதனுடைய மல்டிப்ளிகேஷன் 8 இன்ட்டு 10⁻⁻24 கிராம். சரிங்களா. கிராம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது இந்த 24 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஓவராலாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலாக இதனுடைய 8 இதிலெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 24 இதுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். கிராம் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 8 டிவைடட் பை 1.66ன்னு கிடைக்கும். ஸோ அதனுடைய ஓவரால் வேல்யூ பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுங்கள். 8 டிவைடட் பை 1.4னா அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்கும் 1.6 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 8 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வந்து 4.8ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4.8 யூனிஃபைடு மாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 4.8 யூனிஃபைடு மாஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 4.8 யூனிஃபைடு மாஸ் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுக்காக 1 by 1 பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த யூனிட்டில் வரக்கூடிய கம்ப்ளீட் கொஷின்ஸை நமக்கு நீட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷினில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க. இந்த யூனிட்டில் வரக்கூடிய 4 கொஷின்ஸுமே அப்ராக்சிமேட்டாக 3 கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க இந்த யூனிட்டில். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதில் 3 கொஷின்ஸுமே கண்டிப்பாக 100% எழுதலாம். நமக்கு என்சிஆர்டி லெவலை தாண்டி தான் நம்ம நடத்துவோம். அதனால் டோன்ட் வரி. ஸோ அதனால் ஒவ்வொரு கொஷின்ஸாக லைன் பை லைனாக பார்த்துட்டே வாங்க. இந்த கொஷின்ஸை நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்கள். ரிமைனிங் இதுக்கான இப்போ நம்ம எழுதியிருக்கிற கொஷின்ஸ்க்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் இன்னும் ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அட்டாமிக் வெயிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாலிகுலர் மாஸ் அட்டாமிக் மாஸ் பார்த்தோம். அட்டாமிக் வெயிட் ஆர் அட்டாமிக் மாஸ். அடுத்த கிளாஸில் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் மாலிகுலர் வெயிட் ஆர் மாலிகுலர் மாஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.